Welcome to Electrical Brains. Next நம்ம வந்து estimation என்ன problem discuss பண்ண போறோம் அப்படின்னா that is workshop wiring for a 3-phase 15 horsepower induction motor. Okay, so வந்து ஒரு workshop வந்து நான் வந்து wiring பண்ண போறேன். For that I am going to prepare an estimation. Okay, so அந்த workshopல வந்து நான் வந்து என்ன மோட்டார் யூஸ் பண்றேன் அப்படின்னா that is 15 horsepower induction motor யூஸ் பண்றேன். So since this is an induction motor நான் வந்து 3-phase induction motor வந்து எடுத்துர்க்கேன். Okay, so a workshop is to be installed with the 15 horsepower squirrel cage induction motor. So நான் யூஸ் பண்ற induction motor type வந்து என்னது squirrel cage. Okay, அதோட power வந்து எவ்வளவு அப்படின்னா that is it can generate a 15 horsepower. Okay, so estimate the materials. Okay, estimate the materials required for the work. Okay, so assume the following considerations. So என்னெல்லாம் assume பண்ணோம் அப்படின்னா என்னோட workshop ஓட ஏரியா எவ்வளோன்னு பார்க்கணும். Okay, that is length into breadth into height. Okay, so length is 7 meters, breadth is 3 meters and its height is 3.5 meters. Okay, என்ன wiring யூஸ் பண்ணோம் அப்படின்னா surface conduit wiring வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. Okay, and motor efficiency வந்து 85%. Okay, and power factor of motor வந்து எவ்வளோ அப்படின்னா 0.8. Okay, and also main boardக்கும் switch boardக்கும் உள்ள floor level distance வந்து that is 1.5 meters. Okay, from height. Okay, அதோட height வந்து and motor foundation ஓட height வந்து எவ்வளோ அப்படின்னா 0.5 meters. Okay, இது வந்து இப்போ உங்கள் assumptions கொடுத்துட்டாங்க. Okay, so இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்னோட பிளானோட லே அவுட். ஓகே, ஸோ நான் வந்து என்ன சொன்னேன் டோட்டல் ஹைட் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ 7 meters. ஓகே, தட் இஸ் இட்ஸ் லென்த். இதோட பிரெத் வந்து எவ்வளோ அப்படின்னா 3 meters. ஓகே, அண்ட் இதோட ஹைட் வந்து எவ்வளோ அப்படின்னா தட் இஸ் 3.5 meters. ஓகே, அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வந்து 1.5 meters. ஓகே, மெயின் ஸ்விட்ச் போர்டு வந்து தட் இஸ் 1 meters away from the ground. Distribution to motor foundation 1.5 meters. Okay, so இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து இதுக்கு சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா தட் இஸ் கரண்ட் வந்து எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு வர லைன் கரண்ட் வந்து எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த கால்குலேஷன் ஆஃப் கரண்ட். ஓகே, calculation of current. So கரண்ட்டுக்கு வந்து 3-phase இண்டக்ஷன் மோட்டார் நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பவரோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா √3 into VL IL cos phi எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சி சேர்த்து எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கரண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். திஸ் IL வந்து என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ IL equal to P by √3 into VL into cos phi into efficiency. இதில் வந்து எனக்கு காஸ் பை வந்து 0.8 கொடுத்தாங்க, எஃபிஷியன்சி வந்து 85% கொடுத்துட்டாங்க. பவர் ஃபேக்டர் வந்து 0.8, லைன் வோல்டேஜ் வந்து அவங்க கொடுக்கல. சின்ஸ் திஸ் இஸ் அ 3-phase மிஷின் ஐ எம் கோயிங் டு அசியூம் த வோல்டேஜஸ் 400 volts. ஓகே, பவர் ஃபேக்டர் வந்து எவ்வளோ, காஸ் பை வந்து 0.8 அவங்களே கொடுத்துட்டாங்க. எஃபிஷியன்சி வந்து 85% கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் 85/100 தட் இஸ் 0.85. ஓகே, அண்ட் பவர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 horsepower கொடுத்துருக்காங்க. ஸோ 1 horsepower equal to 735.5 watts. ஓகே, ஸோ அப்போ 15 horsepower வந்து எவ்வளோ, 15 into 735.5. இந்த பவர் அப்படி வச்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ண வேண்டாம், டைரக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணால் போதும். ஓகே, இப்போ எனக்கு வந்து பவர் தெரியும், லைன் வோல்டேஜ் தெரியும், பவர் ஃபேக்டர் தெரியும், எஃபிஷியன்சி தெரியும். இது எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைச்சிரும், IL என்னங்கிறது கிடைச்சிரும். Okay, so IL is equal to power வந்து எவ்வளோ 15 into 735.5 divided by √3 into line voltage வந்து எவ்வளோ எடுத்துருக்கோம், 400 எடுத்துருக்கோம். power factor 0.8, efficiency வந்து எவ்வளோ 0.85. ஸோ என்னோட லைன் கரண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ 15 into 735.5 divided by √3 into 400 into 0.8 to 0.85. So 23.41 amps. So this is the full load current. Okay, next வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
நான் வந்து மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்ஸிமம் கரண்ட் ஃபார்முலா என்னது Imax equal to 2 into full load current. ஓகே, ஸோ Imax equal to என்னது 2 into 23.41 amps. ஓகே, ஸோ எவ்வளோ வரும் 46.8 amps. This is my maximum current. Okay, so next நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா, that is நம்ம வந்து conduit ஓட length எவ்வளவுன்னு பார்க்க போறோம். Okay, so that is the calculation of length of conduit. Okay, so இதில் வந்துட்டு நம்ம வந்து இதே மாதிரி டேபிள் போட்டுக்கோங்க எல்லா ப்ராப்ளம்க்குமே. ஓகே, ஸோ பர்டிகுலர்ஸ். ஓகே, நம்மளோட வெர்டிக்கல் ரன் எவ்வளோ, ஹரிசாண்டல் ரன் எவ்வளோ, வெர்டிக்கல் ட்ராப் எவ்வளோ, டோட்டல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எதுக்கும் பார்க்க போகிறேன் அப்படின்னா, தட் இஸ் என்னோட மெயின் போர்டுக்கும் மோட்டர் ஸ்விட்சுக்கும் பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ மெயின் போர்ட் டு மோட்டர் ஸ்விட்ச் வந்து எனக்கு தட் இஸ் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கும் எம்எஸ்பிக்கும் இடையில இருக்கிறது. ஓகே, தட்டோட வெர்டிக்கல் ரன் வந்து எவ்வளோ அப்படின்னா 4.5 meters. ஓகே, ஸோ இந்த எம்எஸ்பிக்கும் டிபிக்கும் இடையில இருக்கிறது இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து எவ்வளோ அப்படின்னா என்னோட வெர்டிக்கல் வந்து 4.5 meters. ஓகே, ஸோ என்னோட ஹரிசாண்டல் ரன் வந்து எவ்வளோ அப்படின்னா, நான் வந்து ஹரிசாண்டல் ரன் வந்து 2.5. ஓகே, ஸோ என்னோட ஹரிசாண்டல் ரன் வந்து நான் எப்படி அஸ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2.5 metersனு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 2.5 மைனஸ் அண்ட் எனக்கு ஃப்ளோர் லெவல்லேருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க எம்பி அண்ட் எஸ்பிக்கு வந்து 1.5 meters. ஸோ 1.5. ஓகே, அண்ட் ஆல்சோ என்னோட வெர்டிக்கல் ட்ராப் வந்து வெர்டிக்கல் ரன் வந்து 2.5 meters. ஓகே, இதெல்லாமே என்னோட அசம்ஷன்ஸ் தான். ஓகே, ஸோ என்னோட வெர்டிக்கல் ரன் வந்து 2.5 meters. ஓகே, ஸோ என்னோட வெர்டிக்கல் ட்ராப் வந்து நான் வந்து அதே மாதிரி கிளியரன்ஸ் பார்க்கும்போது 1.5 meters. ஓகே, நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா ஸ்டார்டர் டு ஃப்ளோர். நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறேன், 3 phase மோட்டார் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, தட் இஸ் ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து என்ன வேணும், கண்டிப்பாக மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டர் வேணும். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஸ்டார்டர் வந்து என்ன அப்படின்னா, ஐம் யூஸிங் அ ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஓகே, ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ள வெர்டிக்கல் ரன் வந்து ஃப்ரம் ஃப்ளோர் லெவல். ஓகே, தட் இஸ் ஸ்டார்டரோட வெர்டிக்கல் ரன் வந்து எவ்வளோ அப்படின்னா 1.5 meters. ஓகே, ஸோ வெர்டிக்கல் ரன் 1.5 meters. இதுக்கு வந்து வேறு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ட்ராப் எதுவுமே வராது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃப்ளோர் டு மோட்டர் ஃபவுண்டேஷனுக்குள்ள வெர்டிக்கல் ரன் எவ்வளோ, ஹரிசாண்டல் ரன் எவ்வளோன்னு பார்க்கணும். தட் இஸ் ஃப்ரம் ஃப்ளோர் டு மோட்டர் ஃபவுண்டேஷன். ஓகே, ஸோ ஃப்ரம் ஃப்ளோர் டு மோட்டர் ஃபவுண்டேஷன் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, ஹைட் ஆஃப் மோட்டர் ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டாங்க. அது மாதிரி ஸ்டார்டர் எம்பிஎஸ்பினாலே இதுலேயே என்ன வந்துடும், ஸ்டார்டர் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே ஃப்ளோர் லெவல்லேருந்து எவ்வளோ 1.5 meters. ஓகே, அண்ட் ஆல்சோ இப்போ எனக்கு வந்து கிளியரன்ஸ் வந்து அவங்க செட் பண்ண. ஓகே, கிளியரன்ஸ் பிலோ த ஃப்ளோர் அண்ட் அபவ் த ஃப்ளோர். ஓகே, தட் இஸ் கிளியரன்ஸ் அபவ் அண்ட் பிலோ த ஃப்ளோர் வந்து எவ்வளோ அப்படின்னா தட் இஸ் 0.2 meters. ஓகே, இப்போ நான் ஸ்டார்டர் வந்து மேலே வச்சாலும் சரி கீழே வச்சாலும் சரி அதுக்கு வந்து எனக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா தட் இஸ் ஃப்ளோர்லேருந்து மோட்டர் ஃபவுண்டேஷன் வரைக்கும் எனக்கு வந்து ஃப்ளோர்லேருந்து மோட்டர் ஃபவுண்டேஷன் வரைக்கும் ஸ்டார்டர் வழியாக தான் போக போகுது. ஸோ 0.2 + 0.2. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னோட வெர்டிக்கல் ட்ராப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வெர்டிக்கல் ட்ராப் வந்து எப்படின்னா என்னோட இந்த ஹைட் ஆஃப் மோட்டர் ஃபவுண்டேஷன் 0.5 metersனு கொடுத்துருக்காங்களே, ஸோ அதுதான் என்னோட வெர்டிக்கல் ட்ராப். தட் இஸ் மை 0.5 meters. ஸோ இவ்வளோ பர்டிகுலர்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 4.5 + 2.5 minus 1.5 plus 2.5 minus 1.5. So that is 6.5 meters. $2.4 meters. So this எல்லாத்தையும் மொத்தமா ஆட் பண்ணுங்க. 10.4 meters வந்து எனக்கு என்னது total length of conduit. Okay. So இப்போ next இதில் வந்து என்ன பண்ணணும், நம்ம 20% wastage எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். Okay. So next we need to find out at 20% of wastage. Okay. So 10.4 க்கு 20% wastage பாருங்க.
10.4க்கு 20% வேஸ்டேஜ் பார்த்தா எவ்வளோ வரும்? It is 2.08. ஓகே, ஸோ இப்போ வந்து நெட் டோட்டல் லென்த் தெரியும்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். That is 10.4 plus 2.08 எவ்வளோ வரும்? 12.48 meters approximated to 13 meters. இது வந்து என்னது? என்னோட net total length of conduit. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட flexible conduit வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, that is the calculation of flexible conduit. ஸோ flexible conduit வந்து எதுக்கும் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட மெயின் ஸ்விட்ச் டு ஸ்டார்டருக்கு என்னன்னு பாருங்கள். ஓகே, அண்ட் ஆல்சோ ஸ்டார்டர் டு மோட்டர் ஃபவுண்டேஷன் ஆர் மோட்டர் கனெக்ஷன். ஓகே, மெயின் ஸ்விட்ச் டு ஸ்டார்டர் வந்து எனக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா that is height of motor foundation தான். ஓகே, that is 0.5 meters and also that is clearance above the floor and also clearance below the floor, that is 0.5 plus 0.5. okay, 1 meters. okay, so the ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணுங்க. அது வந்து என்னது? total length of flexible conduit. total length of flexible conduit, that is 1.5 meters. இதுக்கு next என்ன பண்ணணும்? நம்ம 20% of wastage வந்து ஆட் பண்ணணும். okay, add 20% of wastage. So that is 1.5 into 20 by 100. So 1.5 into 0.2. That is 0.3 meters when the wastage. So net total length of flexible wire. Net total length of flexible conduit. Evlo 1.5 plus 0.3, that is 1.8 meters approximated to 2 meters. This is the flexible conduit total length. Okay, now next we will that is length of wire. Okay, so wire length is long brother. Okay, so wire length is long brother. That is okay, so calculation of length of wire. எப்பவுமே length of wire வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா that is 3 times of length of conduit. Calculation of length of wire. So length of wire equal to 3 times of length of conduits. Okay, so first வந்து என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட மெயின் போர்ட் டு மோட்டார் ஸ்விட்ச் இது வந்து நம்ம இந்த பர்டிகுலர் இதில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, that is மெயின் போர்ட் டு மோட்டார் ஸ்விட்ச், that is எவ்வளோ 6.5 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் கான்டியூட் கண்டுபிடிக்கும் போது. ஸோ that is 3 times of 6.5. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மெயின் ஸ்விட்ச் டு ஸ்டார்டர். ஓகே, that is இந்த இருக்கு பாருங்க, மெயின் ஸ்விட்ச் டு ஸ்டார்டர் ஃப்ளெக்சிபிள் கான்டியூட்ல கண்டுபிடிச்சோமா அது. ஓகே, that is main switch to starter, that is 0.5. okay, so 3 into 0.5. இப்போ next என்ன பண்ண போறோம் அப்படினா starter to motor க்கு கனெக்ஷன் போட போறோம். நான் வந்து என்ன ஸ்டார்டர் யூஸ் பண்றோம்னு சொன்னேன், we are using a star delta starter. okay, so star delta starting வந்து நமக்கு வந்து எத்தனை வரும்? 6 lines வரும். okay, so that is 6 into okay, so இதுல என்னலாம் வரும் அப்படினா என்னோட motor foundation ஓட height, okay, and என்னோட vertical run clearance வந்து 2.5 and clearance below the floor 0.5. okay, so இது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணுங்க, multiply பண்ணுங்க. okay, so that is 3 into 6.5 19.5 and 3 into 0.5, that is 1.5. 6 times of 1.5 plus 2.5 plus 0.5 is 27. So இதெல்லாம் இப்போ நம்ம டோட்டலா ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்?
நம்மளுக்கு வந்து total length of wire எவ்வளோன்னு தெரியும். Okay, so total length of wire is 48 meters. இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிங்க 20% wastage add பண்ணிக்கோங்க. Okay, so that is add 20% of wastage. It is 48 into 20 by 100. 9.6. Okay, so net total length of wire (48 plus 9.6) that is 57.6 meters. நீங்க இத வந்து round off பண்ணி 57 னு வச்சுக்கலாம் இல்ல 60 meters னு round off பண்ணிக்கலாம். This is the net total length of wire. Next என்ன பண்ணனும் அப்படினா நம்ம வந்து 3 phase wires யூஸ் பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா எர்த் வயரோட கால்குலேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். So calculation of length of earth wire. Okay, so earth wire oda length கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படினா it is length of earth wire equal to 2 into length of HG conduit plus length of flexible conduit. So இதில் நம்ம எல்லாமே 20% wastage add பண்ணிட்டோம்ல. ஸோ திரும்ப நீங்கள் இந்த 20% wastage கண்டுபிடிக்க வேண்டாம். ஸோ length of HG conduit வந்து எவ்வளோ நம்மளுக்கு that is 30 meters. Flexible conduit எவ்வளோ 2 meters. ஸோ 2 into 15 எவ்வளோ 30 meters. ஸோ length of earth wire வந்து எவ்வளோ நம்மளுக்கு 30 meters. ஓகே, ஸோ நம்ம எர்த் வயர் வரைக்கும் கண்டுபிடிச்சி நம்மளோட ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இது இவ்வளோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் நம்மளோட மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் என்னங்கிறத எழுதி ஒரு சார்ட் மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.